ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 4/3/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராயல் குலத்தை சார்ந்த ராயலான மாணவர்கள். அதனால் உங்களுடைய நடத்தையும் ரொம்ப ராயலாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் அப்பாவை வெளிப்படுத்த முடியும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றதுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய நடத்தையை பார்த்து பிதாவை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய குணம் அவ்வளோ ராயலாக இருக்கணும். நம்ம கையில் எதுவும் கிடையாது, ஆனால் ஒரு ராஜா, அனைத்தும் நிரம்பிய ராஜா மாதிரி இருக்கணும் உங்களுடைய பார்வை, வார்த்தை, எண்ணம் எல்லாமே. ஸோ அதுக்காக தான் பாபா கேட்டு பெறணுன்ற எண்ணமே வரக்கூடாது. அதுக்கு செத்து போயிடலான்னுவார். ராஜா கேட்டு பெறுவாரா? அதே மாதிரி ஒருத்தர் கொடுத்தா தான் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. கொடுத்தாலும் கொடுக்கணும், கொடுக்காட்டினாலும் கொடுக்கணும், உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தாலும் கொடுக்கணும். என்னது? சுபபாவனை, ஞானம். ஸோ அதுதான் ராயல் குணம். அதுவும் ரொம்ப இனிமையாக கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் இவங்க கடவுளுடைய குழந்தைங்கன்றது அவங்க புத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார ஆரம்பிக்கும். அந்த அன்பான தன்மை இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. கேள்வி: விநாச காலத்தில் கடைசி டெஸ்ட் பேப்பரை யார் பாஸ் பண்ணுவாங்க? அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்? ஸோ செம பவர்ஃபுல்லாக இந்த முரளி இருக்கும். ஸோ அதை கேள்வி பதிலே உங்களுக்கு தெரியும். யார் கடைசி நேரத்தில் இந்த பழைய உலகத்தை பற்றி எதையுமே நினைக்கலையோ, ஒரு தந்தையை தவிர யாரையுமே நினைக்கலையோ, அவங்களால மட்டும்தான் கடைசி டெஸ்ட் பேப்பர் பாஸ் பண்ண முடியும். இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஜீவசமாதி அடையிறாங்க. யூடியூப்லேயே அந்த மாதிரி வீடியோக்கள் இருக்குது. புத்த மத துறவி அப்படியே போய் சிஷ்யர்கள் முன்னாடி போய் படுப்பார். ஒரு 3-4 நிமிஷத்தில் இறந்துடுறார். ஸோ அவங்களுடைய லட்சியம் அது. அப்படி இறந்தால் மீண்டும் பிறக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அப்படி உடலை விடணுன்ற எண்ணமே வரக்கூடாதுன்ற. இதுதான் பெரிய டெஸ்ட் பேப்பர். அவங்க உடலை விடுற நேரம் அவங்க அந்த நேரம் என்ன நினைக்கணுமோ அதை நினைக்க போகிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. உடம்பு எப்போ வேணாலும் போகட்டும், எப்போ போனாலும் அந்த நேரம் நினைவு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே நீங்கள் நினைவில் இருந்தால் தான் உயிர் பிரியும் போதும் பாபா நினைவு மட்டும் இருக்கும். ஸோ பயங்கரமாக வைராக்கியத்தை எடுத்துகிட்டு வரும். நேற்று முரளி மாதிரி இன்னைக்கு முரளியும். வேறு எதை நினைத்தாலும் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்கன்றார். ஸோ அப்போ கடைசியில் எதை நீங்கள் ஞாபகம் வச்சாலும் ஃபெயில் ஆகிடுவீங்கன்றாரு. அப்போ எப்படி எதுவுமே ஞாபகம் வராமல் இருக்கணும்? எல்லாத்தின் மீது உள்ள பற்றையும் இப்போவே நீக்கிடுங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. இதை பார்க்கணுன்னு ஆசை வைக்கிறது நிறைய பேர் இருக்கும்ல. அமெரிக்காவுக்கு போகணும், காசிக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணும். அது கூட உங்களை ஏமாற்றிடும். இல்லை, இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் பார்க்கணும், கேட்கணும், அனுபவிக்கணும், சுவைக்கணும், எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. எல்லா பற்றும், யார் மீதும் பற்று, அன்பு எதுவும் இருக்கக்கூடாது. விலகி இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சகோதரன் அப்படின்ற உணர்வு பக்காவாக உறுதியாகி இருக்கணும். எந்த விதமான தேக உணர்வும் இல்லாமல் முற்றிலும் நீக்கிடுங்க. அப்போ நம்மளது என்ன மாதிரி ஞானம்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை, முள்ளு மேலே நடக்கலாம், நெருப்பு மேலே நடக்கலாம், ஆனால் இந்த ஞானத்தில் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை தான் இயேசு சொல்லுவார், நீங்கள் போகிற வழி மலர் படுக்கையினால் இருக்காது, முள் படுக்கையினால் இருக்கும்னு சொல்லுவார். அது நமக்கானது, அவங்களுக்கு கிடையாது. அவங்க எங்கே முள்ளில் நடக்கிறாங்க. அதான் அம்மா சொல்லுவாங்களாம், பாபா குழந்தை ஆகணும் அப்படின்னா குடமாக தண்ணி குடிக்கணும். குடிப்பியா? கூடையாக பச்சை மிளகா சாப்பிடுவியா அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அந்த ஆத்மாவை தவிர எதுவும் தெரியக்கூடாது. அப்போ சமஸ்காரம் முதல் வருது. எல்லாமே தேக உணர்வு தானே. நான் செத்துட்டேன், எனக்கு உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா ஒளிப்புலையே சாட்சியாக பார்க்குறேன். அது யாரோ இதுக்கு முன்னாடி நான் எடுத்த உடம்பு திட்டுறாங்க போல இருக்குது அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்க வேண்டியது தான்.
அப்போ தான் அந்த உடல் உணர்வே இல்லாமல் இருக்கிறது. அப்படி உடல் உணர்வை முற்றிலும் அழிக்கணும். உங்கள் உடல் மேலே பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப பற்று தன் உடல் மேலே தான் இருக்கும்னுவாங்க. ஸோ தன்னுடைய உடல் மீதும் இருக்கக்கூடாது, பிறருடைய உடல் மீதும் இருக்கக்கூடாது. ஆத்மா ஆத்மா, பாய் பாய், சகோதரர் சகோதரர், இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். ஓம் சாந்தி. நான் ராயல் மாணவன்ற போதை நிரந்தரமாக குழந்தைங்களுக்கு இருக்கணும். ராயலாக ஆகிறதுக்கான ஞானத்தை படிக்கிற மாணவன் நான். இந்த ஞானமே ராயல் ஆகிறதுக்கான ஞானம் தானே. அதனால் ராயலான மாணவர்கள்ன்ற அந்த போதை இருக்கணும். உலகத்திலே ஃபஸ்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டி, நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க மற்றவர்களோடு ஒப்பிடும்போது அவங்கக்கிட்ட அந்த ஒரு ராயல் தன்மை தெரியும். ஆனால் இருக்கிறதுலே நம்பர் 1 யூனிவர்சிட்டி நம்ம யூனிவர்சிட்டி தான். அப்போ நம்ம எவ்வளோ ராயலாக இருக்கணும். ட்ரெஸ்ஸெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் அந்த போதை, அந்த நடந்துக்கிற விதம், அது தனியாக தெரியும். எல்லையற்ற எஜமானனே எனக்கு நடத்துகிறாருன்னா எவ்வளோ பெரிய போதை இருக்கணும். சொர்க்கத்தை படைத்தவரே நடத்துகிறார், அந்த சொர்க்கத்தில் எப்படி இருக்கணும்னு. நீங்கள் மிக உயர்ந்த குலத்தை சார்ந்த ராயலான மாணவர்கள். ராயல் மாணவர்களுடைய நடத்தையும் கண்டிப்பாக ராயலாக தான் இருக்கணும். ஸோ இதுதான் அங்கே பாண்டவர்கள். நம்ம தானே அந்த பாண்டவர்கள், இல்லை உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் அவங்க. அதே இடத்துல கௌரவர்களும் படிக்கிறாங்க ஒரே குரு கிட்ட. அப்போ நான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன்ற எண்ணம் பாண்டவர்கள்கிட்ட இருக்குது, கௌரவர்கள்கிட்ட இல்லை. அதனால் அவங்களுடைய குணம் சாதாரணமாகவோ அல்லது ரொம்ப மோசமானதாகவோ இருக்குது. அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்களுடைய செயல் இருக்கும், உங்களுடைய நடத்தை இருக்கும். எண்ணம் ராயலாக இருந்தால் நடத்தையும் ராயலாக இருக்கும். அப்போ தான் அப்பாவை வெளிப்படுத்த முடியும். உங்கள் குணம் மோசமாக இருந்தால், கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னால், கடவுள் இப்படியெல்லாம் சொன்னார்னு சொன்னால் யார் நம்புவா? ஏன்னா உங்களை பார்த்தாலே ஒரு சாத்தானை பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு போயிடுவாங்க. அப்போ அப்பாவுக்கு கெட்ட பேர் தானே. ஸோ அப்போ இந்த குணம், இந்த ஞானத்தை சொல்லணும். அதைவிட மிக முக்கியமாக உங்களுடைய குணத்தில் கவனம் வைக்கணும். நேற்று ஃபுல்லாக அதை தானே படித்து சொன்னார். யோகம் யோகம் ஆத்ம உணர்வு அது இருந்துக்கிட்டே இருக்கணும், அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்கன்ற. இந்த உலகத்துக்கே அமைதியை ஸ்தாபனை செய்கிறதுக்காக கருவியாகி இருக்கிறோம் ஸ்ரீமத் படி. அப்போ அமைதியை உலகத்துக்கே ஸ்தாபனை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அமைதியாக தானே இருக்கணும். ஸோ அமைதியாக இருக்கிறது தான் ராயல் தன்மை. ராயல் தன்மையும் அமைதியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. உங்களுக்கு அந்த அமைதிக்கான பரிசும் கிடைக்கிது. உங்களுக்கு இந்த ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் அந்த பரிசு கிடையாது, பல ஜென்மத்துக்கு கிடைக்கிது. அமைதியை ஸ்தாபனை பண்ணுறது இந்த ஒரு ஜென்மத்தில், அதற்கான பரிசு உங்களுக்கு 21 ஜென்மத்துக்கு கிடைக்கிது, சொர்க்கமாக கிடைக்கிது. ஸோ அந்த உலகமே அமைதியாக இருக்கும். நீங்கள் ஸ்தாபனை பண்ண அமைதியான உலகம் அமைதியாகவே இருக்கும். அந்த அமைதியும் ஆனந்தமும் செல்வமும் நிரம்பிய சொர்க்கத்தை தன் உள்ளங்கையில் தாங்கி வரார் பாபா. இந்தா குழந்தை அப்படின்ட்டு. அவருக்கு என்ன நன்றி சொல்ல முடியும் உங்களால்? சொர்க்கத்தையே கொடுக்குறார் அவருக்கு. உங்களால் என்ன சொல்லுங்களேன், எனக்கு அது என்ன வார்த்தை சொல்லி நன்றி சொல்கிறதுனே தெரியலன்ட்டு. என்ன உங்களால் கைமாறு பண்ணிட முடியும் கடவுளுக்கு நன்றி கடனாக? பாபா உலக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பாருன்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? நாராயணன் கோயிலில் திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்குறதுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் க்யூவில் நின்று பெருமையாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாராயணனாகவே நான் ஆவேன்னு நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்களா? சிவபெருமானே என்னை அப்படி மாற்றுவார்னு கற்பனை பண்ணியிருப்பீங்களா? சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே என்னை நினைவு பண்ணுங்க. ஏன் நினைவு பண்ண சொல்கிறார்? அவர் நன்மைக்கா?
ஏன்னா நினைவின் மூலமாக தான் உங்கள் பாவம் அழியும். அவர் ஒன்றும் பாவம் செய்கிறது கிடையாது. பரிசுத்தமான சிவனை நினைக்க நினைக்க நீங்களும் பரிசுத்தமாகறீங்க. எல்லையற்ற தந்தையுடைய அறிமுகம் கிடைச்ச உடனே உங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடுது. இது எவ்வளோ பெரிய விஷயம்! எத்தனை பேருக்கு வருது நிச்சய புத்தி? நமக்கு வந்துடுச்சு. இப்போ கடவுள் தான் தெரியுதுல்ல. இப்போ நினைவு பண்ணுங்க. ஒரே ஒரு முரளி நினைவை பற்றி பேசாத முரளி உங்களால் எடுத்து காட்ட முடியுமா? அப்போ சாரம் இதுதான். இப்படி வளைச்சி அப்படி வளைச்சி கடைசியில் நினைவில் வாங்க, நினைவில் இருங்க அதே தான் சொல்கிறார். எப்படியோ எழுப்புறார். கரெக்டாக சொல்லணும், நம்மளை எழுப்புறார். கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறவரை எழுப்புறார். நினைவு பண்ணு. இது கஷ்டம் கிடையாது குழந்தை. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்ட. அப்பான்னு சொல்லிட்டு இருந்த. அப்பானா கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து உனக்கு ஆஸ்தி, ஏதோ ஒரு ஆஸ்தி கிடைக்கும் தானே. ஸோ அந்த ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதை அடையிறதுக்கான முயற்சி பண்ணுறதுக்கு உனக்கு டைமும் கொஞ்சம் இருக்குது. முயற்சி பண்ணு இல்லையா? அந்த ஞானப்பழத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணி அதை அடையணும். அப்படியே பிரித்து எல்லாருக்கும் சமமாக கொடுக்க மாட்டார் பாபா. அப்போ அது ராஜராணி ஆட்சியாக இருக்காது. எந்த ஆட்சியிலையுமே சமமாக யாருமே கிடையாது. எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ அப்போ நான் முயற்சி செஞ்சு தான் அதை அடையணும்னா இவர் எதுக்கு அப்பா? அந்த முயற்சி செய்கிற வழி கற்றுக் கொடுக்குறார். உங்களை முயற்சி செய்ய வைக்கிறார். அதனால தான் அவர் அப்பா. நம்ம அப்பா அம்மா, லௌகிக அப்பா அம்மா அந்த முயற்சி பண்ண வைக்காதனால தான் ஜென்மமாக எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ தெரியும் இவர் எப்படி அப்பா, எப்படி உயர்ந்த அப்பா, பிதாக்களுக்கெல்லாம் பிதான்ட்டு. நமக்கு அப்பா மட்டும் இல்லை, டீச்சர், சத்குரு 3 பேருடைய ஸ்ரீமத்தும் கிடைக்கிது. 3மாகவும் அவரே இருக்கிறார். அப்பாவாக கொடுக்க வேண்டிய ஸ்ரீமத்தும் கொடுக்குறார், அப்பாவாக டீச்சராக கொடுக்க வேண்டிய ஸ்ரீமத்தும் கொடுக்குறார், சத்குருவாக கொடுக்க வேண்டிய ஸ்ரீமத்தும் கொடுக்குறார். ஸோ இந்த 3 பேருடைய கட்டளைகளையும் நாம் ஃபாலோ பண்ணணும். உங்கள் குடும்பத்திலேயே இருக்கணும் நீங்கள் இல்லையா? இது கடவுளுடைய வழி தனி வழி. சாமியார் பின்னாடி போய் காட்டில் போய் உட்காந்துக்கிறது கிடையாது. காசியில் போய் அகோரியாக உட்காந்துக்கிறது கிடையாது. உங்கள் குடும்பத்திலே இருக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக தடை வரும். பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுல தடை வரும். இப்போ நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் காட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டால் அங்கே தடை பண்ண யாரும் கிடையாது. நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் தூய்மையாக இருப்பேன், கறி மீன் சாப்பிட மாட்டேன், பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னும் பொழுது என்ன ஆகும்? எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். கணவன் அல்லது மனைவி மூலமாக, குழந்தை மூலமாக கூட வரும், சொந்தக்காரங்க மூலமாகவும் வரும். ஸோ மாயையின் முதல் தடையே தேக உணர்வு தான். உங்கள் தேக அபிமானத்தை தூண்டும். அது ஆத்ம உணர்வில் இருந்தால்தான் நீங்கள் ஸ்ரீமத்தையே ஃபாலோ பண்ண முடியும். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடலாம். இல்லாட்டினா வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாபா சொல்கிறார், உங்களை ஆத்மானு உணருங்க. ஏன் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? இவ்வளவு தானே நான் சொல்கிறேன், ஆத்மானு உணர சொல்கிறேன், வேறு எதுவுமே சொல்லலையே. நீங்கள் உண்மையிலே ஆத்மா தானே. நீங்கள் இல்லாத ஒன்றை நான் நினைக்க சொல்லலையே. ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க? பாபா நாங்கள் முயற்சி பண்ணுறோம் பாபா, ஆனால் மாயா எங்களை அதை பண்ண விட மாட்டேங்குது பாபா, ஆத்ம உணர்வில் நிலைச்சிருக்க விட மாட்டேங்குது பாபான்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? முயற்சி பண்ணணும் இல்லையா? இந்த படிப்பில் விசேஷமாக முயற்சி பண்ணணும். என்னது? விசேஷமாக கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, கவனம் கொடுக்கறது தான், காவல் காக்கிறது தான் இங்கே வேலையே. அந்த புத்தின்ற காவலாளியை வைக்கணும். ஆத்மாவுக்குள்ளே எவனும் உள்ளே போயிடக்கூடாது என் அனுமதி இல்லாமல். வெறும் ஆத்மா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியணும்.
அதில் கவனம் வைங்க. அந்த மாதிரி நல்ல முயற்சி பண்ணக்கூடிய குழந்தைகளை ஃபாலோ பண்ணுங்க. எல்லோருமே முயற்சி பண்ணுறாங்க தானே. ஏன்னா எல்லாருடைய லட்சியமும் என்ன? அப்பாவுடைய மிக உயர்ந்த ஆஸ்தியை அடையணுன்றது தான். நீங்கள் முள்ளிலிருந்து மலராகிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமானதே நினைவு தான். கலியுகத்தின் முள்ளாக இருந்த நம்மை சத்யுகத்தின் நறுமணமிக்க மலராக நினைவின் மூலமாக தான் பாபா மாத்துறார். ஸோ எப்படி முள் மலராச்சு? முல்லை நீக்கிட்டால் மலராயிடும். 5 விகார முட்களை நீக்கிட்டால் நீங்கள் மலராகிடுவீங்கன்ற தெய்வீக குணம் வந்துடும்ன்ற. ஸோ அப்போ அந்த முள் இருக்கிறதுக்கு காரணம் தேக உணர்வு. அதுக்கு தான் தேகத்தை மறந்து ஆத்ம உணர்வில் இருங்க. யோக பலத்தின் மூலமாகத்தான் தேக உணர்வை அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற 5 விகாரத்தை உங்களால் நீக்க முடியும். சில குழந்தைங்க நினைக்கிறாங்க, இன்னார் சரீரத்தை விட்டுட்டாங்க, ஸோ அப்போ நானும் உடலை விடணும் அப்படின்னு சில குழந்தைங்க நினைக்கிறாங்களாம். பாபா சொல்கிறார், உயிரோடு இருக்கும்போது அவங்க முயற்சி பண்ணாங்கல்ல, அதை ஏன் நீ ஃபாலோ பண்ண மாட்டேற? உடலை விடுறதை பற்றி ஏன் யோசிச்சுட்டு இருக்கிற? உடலை விடும்போது பாபாவின் நினைவில் உடலை விடணும். அதுக்காக தான் மகா மந்திரம் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய கர்மேந்திரியங்களை வசப்படுத்தக்கூடிய மந்திரம், வசியம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்கள் கர்மேந்திரியங்களையும் மனதையும் வசியம் பண்ணுற மந்திரம் என்னது? மன்மனாபவ. என்ன அர்த்தம்? ஒரு தந்தையை தவிர யாரையும் நினைக்கக்கூடாது. அந்த நிலையில் உங்கள் ஆத்மா உடலை விட்டு பிரியணும். அப்படின்னு அர்த்தம் எப்போவுமே அந்த நிலையிலே இருக்கணும். ஏன்னா உயிர் எப்போ வேணும்னாலும் உடலை விட்டு பிரியும். இப்போ சதா ஒரு பாபா நினைவிலே மூழ்கி இருக்கணும். பாபா நான் வந்துட்டேன், இதே மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பாபாவை நினைவு பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களுக்குள்ள அரை கல்பமாக நிரம்பி இருக்குது குப்பை, விகார குப்பைகள், அது எல்லாம் எரிஞ்சிடும்ன்ற. பாபா நான் வந்துட்டேன். ஸோ பாபா கிட்ட போகிறதுக்கு தடையாக இருக்கிற குப்பையெல்லாம் எரியும். இப்படி நினைவு பண்ணுறது இது வந்து என்ன? அது உடலை விடுவதற்கு நினைவு பண்ணுற மாதிரி இது. அப்படி தான் இது உங்களுடைய ஆத்மாவில். அதாவது என்னென்னா, நம்மளை தூய்மையாக்கிக்கிறோம். நம்ம பரந்தாமத்தில் தானே இருக்கணுமே. இப்போ இந்த ஆத்மாவுடைய வீடு பரந்தாமன் பாபா சொல்கிறதே என்னது? பரந்தாமத்திலே வசிங்க அப்படின்னு சொல்கிற. ஆத்மாவில் குப்பை இருந்தால் உடம்புலையும் இருக்கும். நோய்களாக இருக்குதில்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆத்மாவில் இருக்குது, அதுதான் வெளிப்படுது. ஜென்ம ஜென்மாந்திர குப்பைகள் இருக்குது. பல ஜென்மமாக எவ்வளோ குப்பை சேர்த்து வச்சுருப்போம், எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம், அத்தனையும் நாம் இப்போ எரிக்கணும். அனைத்து குப்பைகளும் எப்போ எரிக்கப்படுதோ உங்களுடைய குப்பைகள், அப்போ ஒட்டுமொத்த உலகமும் தூய்மையாயிடும். எப்படி? உள்ளே இருக்கக்கூடிய குப்பையை எரித்த உடனே வெளியில் உலகமே பற்றிக்கிட்டு எரியுது. சமாச்சரியம் இல்லை இது? ஆக்சுவலாக சைனாலேயோ எங்கேயோ யூடியூப்பில் இருக்குது. அது அவங்களுடைய மனதின் சக்தியின் மூலமாக நெருப்பு வர வைப்பாங்க. ஒரு பேப்பரை வச்சு கையை அது மேலே வச்சு அந்த பேப்பரை எரிய வைப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம மனதில் இருக்கிற குப்பையை எரிய வைக்கிறதன் மூலமாக உலகமே பற்றிக்கிட்டு எரிஞ்சு தூய்மை ஆகுது பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். உங்கள் குப்பை போயிடுச்சுனாலே உலகம் தூய்மை ஆகிடும்ன்றார். உங்களுக்காக உலகத்தின் குப்பை எரிக்கப்படணும் இல்லையா, அழிக்கப்படணும் இல்லையா? ஸோ உங்களுடைய குப்பையை அழிச்சிட்டா மட்டும் போதாது, எல்லாருடைய குப்பையும் நீங்கள் அழிக்கணும். ஸோ அதுதான் யோக பலத்தின் மூலமாக யோக சக்தி உலகத்திற்கு தானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதன் மூலமாக தான் எல்லாருடைய குப்பையும் அழியுது. கூடவே ஞானத்தையும் கொடுக்கணும். நீங்கள் பாபாவை கூப்பிட்டதே இதுக்காக தான். இந்த உலகத்துடைய குப்பையை நீக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மைப்படுத்த வாங்க பாபான்னு கூப்பிட்டீங்க.
யாருக்காக கூப்பிட்டீங்க? இந்த உலகத்தை இப்போ பாருங்கள், நரேந்திர மோடிஜி வந்து ஸ்வச் பாரத்னு எடுத்துகிட்டு வந்தார். உண்மையிலே உலகம் தூய்மை ஆக போகுது, அவருக்கு தெரியல. அது யாருக்காக ஸ்வச் பாரத்? நீங்கள் தானே அந்த ஸ்வச் பாரத்தில் போய் ஆள போகிறீங்க முதல்ல தூய்மையான உலகத்தில். ஸோ உங்களுக்காக தான் தூய்மைப்படுத்தி கொடுக்க அப்பாவை கூப்பிட்டீங்க. பாபா உலகத்தையே தூய்மையாக்கு, என்னையும் தூய்மையாக்குன்னு கூப்பிட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே உங்கள் தேசத்தில் நான் வந்திருக்கிறேன். இது பாபாவுடைய இடம் கிடையாது. உங்கள் தேசத்தில் வந்திருக்கிறேன் அல்லது அந்நிய தேசத்தில் வந்திருக்கிறேன்றார். பக்திக்கும் ஞானத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. பக்தியில் எவ்வளோ ரமணிகரமான பாடல்கள் பாடுவாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், சுப்ரபாதமாக இருக்கட்டும், என்னென்னமோ இருக்குது, மொழியே புரியாது. ஆனாலும் கேட்க அவ்வளோ நல்லா இருக்கும். மகிஷாசுர மர்தினி எல்லாமே கேட்க அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அதனால் எந்த நன்மையும் யாருக்கும் கிடையாதுன்றார். காதுக்கு இனிமையாக இருக்கும், அதனால் உங்கள் பாவம் அழியுதா? கிடையவே கிடையாது. எப்போ உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைச்சிருந்து அப்பாவை நினைவு செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நன்மை இல்லையா? ஆத்ம உணர்வில் நிலைத்து அமைதியாக பாபாவை நினைவு செய்வதில் தான் உங்களுக்கு நன்மை. பக்தினாலே சத்தம்தான், சத்தம் இல்லாமல் பக்தியே கிடையாது. ஐயர் மந்திரம் ஓடுவார், மணி அடிப்பார், மேளம்லாம் அடிப்பாங்க நிறைய கோயிலில் பூஜை பண்ணும்பொழுது. ஸோ இங்கே அதெல்லாம் கிடையாது. அமைதியாக பாபாவை நினைவு செய்யணும். இந்த லைட் ஹவுஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய நினைவுன்றார். சுதர்ஷன சக்கரத்தை சுற்றுறீங்களே, அது லைட் ஹவுஸ் சுற்றுற மாதிரின்றார். ஏன்னா அந்த சக்கரத்தை சுத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபாவையும் ஞானத்தையும் நினைக்கிறது தான். இதை சுத்த உங்களுடைய உண்மையான குணமான அமைதியில் நீங்கள் மூழ்கும் பொழுது மற்றவங்களை பிடிச்சி இழுக்கும். எப்படி லைட் ஹவுஸ் அந்த ஒளியை நோக்கி கப்பல்கள் வருதோ அந்த மாதிரி எல்லாரும் உங்களால் ஈர்க்கப்படுவாங்க. எப்போ? யோக பலத்தினால, ஞானத்தினால கிடையாது. யோக பலம் இல்லாமல் ஞானத்தை சொன்னால் நம்மளை விட்டுட்டு ஓடுவாங்க. ஐயோ இவன் வந்தாலே எந்த நேரமும் இதை சொல்கிறான்ப்பா. இப்போ கிறிஸ்தவர்களை அப்படி சொல்லுவாங்களே, அல்லேலூயா கோஸ்டே, ஐயோ இவங்க வந்துட்டாங்கன்ட்டு. இப்போ யோக பலம் இருந்தால் அப்படி பண்ண மாட்டாங்க, பிடிச்சி இழுக்கோன்றார். ஸோ உங்கள் மனசில் உங்களுக்கே தெரியும், நீங்கள் பாப்தாதா கிட்டேருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைய போகிறீங்க, சத்திய நாராயணன் ஆக போகிறீங்க. சத்திய நாராயணனுடைய சத்திய கதையை இப்போ கேட்டுட்டு இருக்கிறோம். நரனிலிருந்து நாராயணன் ஆகிற கதையை பாபா சொல்கிறார். தமோ பிரதானமாக ஆகி இருக்கிறீங்க நீங்கள், இப்போ மீண்டும் சதோ பிரதானமாக மாறணும். தங்க யுகத்தில் சதோ பிரதானமாக தானே இருந்தீங்க. இப்போ மீண்டும் உங்களை சதோ பிரதானம் ஆக்கிறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் சதோ பிரதானமாக ஆக முடியும். உண்மையிலே பாபா தான் கீதையை சொன்னது. ஆனால் இப்போ மனிதர்கள் உருவாக்கிய கீதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். பகவான் வேற, மனிதன் வேற, வித்தியாசம் இருக்கும் இல்லையா? மனிதனுடைய கீதையை படித்து மனிதர்கள் தேவதை ஆகிறது கிடையாது. கடவுள் கொடுக்கும் ஞானத்தை கேட்டுத்தான் மனிதர்கள் தேவதைகளாக மாறுறாங்க. தூய்மையான உலகத்தில் தான், அந்த புதிய சத்தியுகத்தில் தான் தூய்மையான தேவதைகள் இருப்பாங்க. எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் அனைவருக்கும் கிடையாது, உங்களுக்கு புது உலகத்தை ஆஸ்தியாக கொடுக்குறாரு இல்லையா, அந்த எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு சிவத்தந்தை தான். அப்படிப்பட்டவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க.
இந்த எஃப்எம் ரேடியோவுக்கு சொல்லுவாங்களே, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்ட்டு, அந்த மாதிரி பாபாவை நினைங்க நினைங்க நினைச்சிக்கிட்டே இருங்க. உயிர் போகிற வரை நினைங்கள். அப்போ தான் உங்களுடைய கடைசி எண்ணம் உங்களுடைய அடுத்த பிறவியை நிர்ணயிக்கும். அந்தமதி சோகதி. இப்போ நினைவு ஒரு செகண்டு கூட நிற்கக்கூடாது. அந்த கவனம் சாரம் இது தான். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்பாவை நினச்சி, அப்பா கையை பிடிச்சி, இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எது பண்ணாலும் சரி. பாபா அதான் பாபா சொல்லுவார், முரளி கேட்கும்போது இது ஞாபகம் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, முடித்த உடனே மறந்துடுறீங்களே குழந்தைங்களே என்றார். இப்போ திரும்ப திரும்ப அந்த முரளியை கேட்டு கேட்டு அந்த போதையை ஏற்றி இதை மட்டுமே நீங்கள் கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டைமுக்கு அப்புறம் இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் வரும். பாபா சங்கமேகத்தில் உங்களை புருஷோத்தமர்களாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். 84 பிறவி சக்கரம் முடிய போகுது, மீண்டும் சத்தியுகத்திலிருந்து ஆரம்பமாக போகுதுன்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது இல்லை? அதாவது உலக அழிவு உலகத்தினருக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அது எப்படி உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றதை இன்றைக்கி முரளியில் பின்னாடி சொல்லுவார். ஸோ அதுக்கு பிள்ளையார் சொல்லியாக இப்பயே போடுறார். 84 பிறவி முடிஞ்சு மீண்டும் தொடங்க போகுதுன்னு நினைச்சாலே உங்களுக்கு ஆனந்தம் வரும்ன்றிய. அனைத்தையும் இழந்திருக்கிறீங்க, அனைத்தையும் பெற்ற நீங்கள், அனைத்திலும் நிரம்பி வழிந்த நீங்கள் அனைத்தையும் இழந்துட்டீங்க. இப்போ மீண்டும் அனைத்தையும் அடைய போகிறன்ற சந்தோஷத்தில் இருக்கிறீங்க, இருக்கணும். அப்போ தான் உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷம், சேவை செய்யும்போது சோர்வு இல்லாமல் அந்த குஷி குஷியாக சேவை பண்ண முடியும். எப்போவுமே குஷி குஷியாக இருக்க முடியும். மனிதர்கள் கண்காட்சிக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்கள சிவபாபா படத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு போய் சொல்லுங்கள். பாபா சொல்கிறாரு, என் ஒருவனை நினைவு செய்தால் இந்த பக்கத்தில் இருக்காங்க பாருங்க லக்ஷ்மி நாராயணன், இந்த மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்பா கிட்ட இருந்து இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் லக்ஷ்மி நாராயணன் தங்க யுகத்தின் ஆஸ்தியை அடைந்தார்கள், நீங்களும் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் அப்பாவை நினைக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. பாரதம் தங்க யுகமாக இருந்தது, இப்போ அப்படியா இருக்குது? இரும்பு யுகம். மனிதர்களுடைய மனசும் இரும்பாக போயிடுச்சு. இப்போ மீண்டும் தங்க யுகமாக மாறப்போகுது. எப்படி? பாபாவை நினைவு செஞ்சு அப்படி ஆக போகுது. அதனால் அப்பாவையும் அப்பா கொடுக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தையும் சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுடைய கடைசி எண்ணம் உங்களுடைய பதவியை நிர்ணயிக்கும். ஸோ அப்பா அதை தான் பாபா சொல்கிறார், ஒரு கண்ணில் முக்தி, ஒரு கண்ணில் ஜீவன் முக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ முக்தி பரந்தாமம், கூடவே பாபாவையும் சேர்த்து நினைக்கணும். அப்போ தான் பாவம் அழியும். அடுத்தது சொர்க்கத்துக்கு போகிறேன், அங்கேருந்து நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன். இதே தான் மைண்டில் இருக்கணும். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே நினச்சிட்டு தான் போவீங்க. இல்லை சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறீங்கன்னா போகிற வழியில் இருக்கக்கூடிய ஊரில் இறங்கி போனால் இந்த வழியாக நான் போகிறேன், இந்த பஸ்ஸை பிடிச்சி போகிறேன், அந்த நினைவு இருக்கிறதுனால தானே போகிறீங்க. அதே மாதிரி தான் சொர்க்கத்துக்கும் இந்த நினைவு சதா இருக்கணும். ஏன்னா சங்கமயுகம் ஃபுல்லாக நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் இது பேர் நினைவு யாத்திரை. வெறும் நினைவில் யாத்திரை, போய்கிட்டு இருக்கிறீங்க, நினைக்க போயிட்டு இருக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். சத்தியமான தந்தை நம்ம பாபா. அந்த சத்தியமான தந்தைக்கு குழந்தை ஆகிறதன் மூலமாக தான் சத்தியகண்டத்தின் எஜமானர்களாக நாம் மாறுறோம். முதல்ல மனிதர்களுக்கு அல்ஃபாவை பக்காவாக புரிய வைங்க. அவங்க மனசில் நல்லா புரியணும். அல்ஃபா யார்? பாபா. ஆல்ஃபா பாபா, பீட்டா ராஜ்யம். ஸோ இது ஒரு ஏபிசிடி மாதிரி. ஏ ஃபார் ஆப்பிள்ன்ற மாதிரி இங்கே ஏ ஃபார் ஆல்ஃபா, அதாவது பாபா. பி ஃபார் பீட்டா ராஜ்யம். அப்பாவை நினைவு செய்யுங்க,
உங்களுடைய பாவமெல்லாம் அழியும், நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை நினைக்க நினைக்க குஷியாக இருக்கும். நம்ம அதை முயற்சி பண்ணணும். இதை கேட்டுக்கிட்டே இருந்தால் குஷி வராது. நினைக்கணும். நினச்சிக்கிட்டே கேட்கும்பொழுது தான் அந்த பவர் இல்லையா, ஆத்ம உணர்வில் இருந்து கேளுங்க, ஆத்ம உணர்வில் இருந்து கேளுங்கன்னு சொல்கிறார். அதை ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்த சொல்கிறார். ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா உங்கள் வீட்டில், சென்டரில், யாரை பார்த்தாலும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்கன்றார். ஸோ அப்படி அப்பாவை நினைக்க நினைக்க உங்கள் பாவம் அழியும், பதவி ஏறும் சொர்க்கத்தில். ரொம்ப ஈஸி சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு. ஞாபகம் மட்டும் வச்சுக்கணும். ஆனால் ஜென்ம ஜென்மமாக பக்தியின் விஷயங்களை கேட்டு கேட்டு மாயை உங்களுடைய புத்தியை பூட்டிடுச்சு. புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குது. அப்பா எவ்வளோ சங்கராச்சாரியர் எவ்வளோ தவம் பண்ணார், ராகவேந்திரர் எவ்வளோ தவம் பண்ணார், வள்ளலார் எவ்வளோ தவம் பண்ணார். கடவுளை அடையிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பக்தி விஷயத்தை கேட்டு கேட்டு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் கடவுளை நினச்சி பாவத்தை அழித்து சொர்க்கத்துக்கு நாராயணன் ஆகிறது உண்மையிலே ஈஸி. அது புத்தி பூட்டு திறக்க மாட்டேங்குதுன்றார். பாபா தான் அவருடைய சாவியை வச்சு உங்களுடைய புத்தி பூட்டை திறக்கிறார். இந்த நேரத்தில் எல்லாருடைய காதும் அடைப்பட்டு இருக்குதுன்றார். இதை தான் பைபிளில் கூட காதிருந்தும் செவிடர்களாக கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறீங்கன்னுவார். கல் புத்தி உடையவர்களாக ஆகிட்டாங்க. அதில் இயேசு கடினமான இதயம் கொண்டவர்களாக மாறிட்டீங்கன்னுவார். புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. கடவுள் இப்போ இருக்கிற மாதிரி மோசமான உலகத்தையே படைச்சிருப்பார். உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டாலே தெரியுமே இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. 2 தலைமுறை முன்னாடி, 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும். அதை மீண்டும் அடைய போகிறோம். சிவபாபாவை நினைவு செய்கிறீங்களா, சொர்க்கத்தின் ஆஸ்தியை நினைவு செய்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் எழுதவும் செய்கிறீங்க. இல்லை நிறைய ஃபோட்டோஸே வரும். பாப் தாதா ஃபோட்டோ, கீழே யாத் ஹே, நினைவில் இருக்கிறீர்களா அப்படின்ட்டு. உங்களுடைய ராஜ்யத்தை நினைவு செய்யும்போது நாக்கில் எச்சி ஊறுன்றார். அப்போ அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். பாபாவே சொல்கிறார். யோசிப்பாங்க, இங்கே கலியுக விஷயத்தில் மயங்கி கிடந்த நம்மளை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெளிலவா சொர்க்கத்தை நினைத்தாலே எச்சி ஊறுன்றார். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இல்லை, இனிப்பான ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு நாக்கில் எச்சி வரும் இல்லையா. இப்போ சொர்க்கம் எப்படி இருந்தால் அது சொர்க்கத்தை நினைத்தாலே எச்சி ஊறும்னு பாபா சொல்கிறாருன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை, இன்றைக்கி வெளிநாடு அதை வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு பெரிய லட்சியமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சொர்க்கத்தின் முன்னாடி பாபா சொல்கிறார். இல்லையா, வெளிநாடுகளில் எங்கே நிம்மதியாக இருக்கிறாங்க, அங்கங்கே பாம் வைக்கிறாங்க, துப்பாக்கியில் சுட்டு சாவடிக்கிறாங்க, கொரோனா வேறு சாகடிக்குது, எவ்வளோ பிரச்சனை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ராஜ்யம் நம்ம ராஜ்யம். அதை நினைவு செஞ்சு பாருங்கள். பாஸ்போர்ட் தேவையில்லை, எங்கே வேணாலும் போகலாம். இங்கே இருக்கக்கூடிய எவ்வளவு தொல்லை. இங்கே ஸ்கூலில் போனால் டார்ச்சரு, வேலைக்கு போனால் டார்ச்சரு, சேர்த்து வைக்கிற காசை பேங்க்கில் போட்டால் டார்ச்சரு, காசு செல்லாமல் போகுது, அதாவது எந்த டார்ச்சரும் அங்கே இருக்காது. குழந்தைகளே, நீங்கள் என்னை அரை கல்பமாக படுத்தாத அவமானமே கிடையாதுன்ற அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கிறீங்க என்ன. இருந்தாலும் நான் உங்களை முன்னேற்றவே செய்கிறேன். இல்லையா, என்னை இவ்வளோ தப்பாக பேசினல்ல அப்படின்லாம் பழி வாங்கலை. நீங்கள் அப்படி பண்ணீங்க, அது நாடகத்தில் பதிவாகியிருக்கு, அது உங்கள் தப்பு இல்லை. ஆனாலும் நான் உங்களை முன்னேற்ற தான் செய்வேன். ஏன்னா நாடகத்தில் என்னுடைய பாகம் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு கடவுளை கல்லில் இருக்கிறார், முள்ளில் இருக்கிறார், எங்கும் நிறைந்தவர். நீங்கள் கடைசியில் அதோடைய உச்சம் எங்கே போய் நின்றுச்சு, கடவுளே இல்லடான்னு வந்துடுச்சு. ஸோ இது யாருடைய தவறும் கிடையாது. குழந்தைகளுடைய மிஷன், ஒரு மிஷன் இருக்குல்லையா, கிறிஸ்டியன் மிஷன், ஹிந்து மிஷன், அதுமாதிரி பாபா குழந்தைகளுடைய மிஷன் என்னது, கல்புத்திக்காரர்களை தெய்வீக புத்திக்காரர்களாக மாற்றுறது தான் நம்மளுடைய மிஷன், லட்சியம். முட்களை மலராக ஆக்கிறது தான் நம்முடைய லட்சியம். நம்முடைய எண்ணம், சொல், செயல், பார்வை அனைத்தின் மூலமாகவும் முல்லை மலராக்குறோம். ஸோ உங்களுடைய மிஷன்
தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒருவரை ஒருவர் மலர்களாக்கிட்டு இருக்கிறீங்க முள்ளில் இருந்து. அப்போ நீங்கள் மற்றவர்களை மலராக்குறீங்கன்னா உங்களை யார் மலராக்கியிருப்பா? ராஜா மலர் தானே ஆக்கியிருப்பார். அதான் பாபா. நான் ராஜா மகள் புது ரோஜா மலர்னு ஒரு பாட்டு வரும், பழைய பாட்டு. அந்த மாதிரி ராஜா மகள் நாம இல்லையா? புது ரோஜா மலரும் நாம தான். ஸோ அப்படி மலராக்கிறதுனால பாபா ராஜா மலர் ஆகிறார். அதனால தான் அந்த ருத்ராட்சம் உருட்டுவாங்களே ஜபமாலை, அதில் ஒற்றை மணி இருக்கும் சேர்ற இடத்துல. அந்த ஒற்றை மணியை மலருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராஜா மலர் தான் மற்ற மணிகளையெல்லாம் மலராக்கி இருக்குது. அதுதான் சிவபெருமான். அதை தான் கண்ணில் ஒத்திக்குவாங்க எல்லா மதத்துலேயுமே. ஒரு தந்தை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார், மலர்களின் தோட்டத்தை உருவாக்குறார். அதற்கு கடவுளுக்கு உதவியாளர்களாக இருப்பவர்கள் நீங்களே இல்லையா? இந்த முள்ளு காட்ட மலர் தோட்டமாக மாற்றுறதுல பாபாவுக்கு நாம் உதவி செய்கிறோம். கடவுளுக்கே உதவியாளராக இருக்கிறீங்க. அது எவ்வளோ பெருமை இருக்கணும். அப்போ கடவுளுக்கு உதவியாளர்னால் கடவுள் நமக்கு எஜமானன் தானே. தமோ பிரதானத்திலேருந்து நீங்கள் சதோ பிரதானமாக மாறுறீங்க பார்த்தீங்களா? அதுவே கடவுளுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவின்றார். மற்றவங்கள மாற்றுறதெல்லாம் கூட அப்புறம், உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதே பெரிய உதவி. பாபாவை நினைவு பண்ணுறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய உதவி. தூய்மையாக இருக்கிறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய உதவி. ஏன்னா அவர் உருவாக்குற அந்த தூய்மையான உலகத்துக்கு உங்களுடைய தூய்மையின் சக்தி ஒரு தூணாக இருக்கும், தாங்கி பிடிக்கும். வேறு எந்த கஷ்டத்தையும் அவர் உங்களுக்கு கொடுக்கலையே. சதோ பிரதானமாகுங்க, உங்கள் குணத்தை மாற்றிக்கோங்க. சதோ பிரதானமான உலகத்தின் எஜமானனை ஆக்கிறன்றார். இதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி தானே. இரும்பு யுகத்தில் எல்லாரும் தமோ பிரதான புத்தி, கல்புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. இரும்பு யுகத்துடைய ஆயுளை இன்னும் அதிகம்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை அப்படி அதிகமாக்குனா இன்னும் மோசமாக எல்லாம் மாறுவீங்க தமோ பிரதானமாக. இப்பயே எவ்வளோ மோசமாக இருக்குது உலகம். யோசிச்சுப்பாங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ப்ரோக்ராம்லாம் அந்த கள்ளத்தொடர்பு அவ்வளோ மோசமாக இருக்கும். கலியுகம் இப்போ தான் பிறந்திருக்கு, இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுன்னா என்ன ஆகுறது உலகம்? ஆனால் நமக்கு தெரியும் கிடையாது, அழிய போகுது, சொர்க்கமாக போகுது. நம்மை மலர்களாக்கிற தந்தை வந்துட்டார். நம்மை முள்ளாக்குறது ராவணனுடைய வேலை, நம்மை மலராக்குறது பாபாவுடைய வேலை. யார் பாபாவை நினைவு செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்தையும் நினைவு செய்வாங்க. அதனால் நீங்கள் அதிகாலையில் அமைதியாக ஊர்வலம் நடத்துகிறீங்க. அதிகாலைன்னு இல்லை, நீங்கள் எப்போ ஊர்வலம் நடத்தினாலும் அப்போ பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தை பாரதத்தில் ஸ்தாபனை செய்கிறோன்னு காட்டுங்க. இல்லை லக்ஷ்மி நாராயணன் படத்தை எடுத்துகிட்டு போனாலே அப்படியே பார்ப்பாங்க. நீங்கள் எழுத்தெல்லாம் எழுதவே தேவையில்லை, அந்த படம் பேசும், பிடிச்சி இழுக்கும். இல்லை அந்த படத்தை எடுத்துகிட்டு இவங்களுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்ட்டு அட்வர்டைஸ் ஹியர்ன்ட்டு நிறைய இடத்துல பேனருக்கு இடம் போட்டு வச்சுருக்குறாங்க பாங்க. அது அந்த சேவையை பண்ணாலே போதும், ஈஸியாக பாபா பிரத்யட்சமாவார். ஏனோ யாரும் பண்ணுறதே கிடையாது இல்லையா? கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் வரக்கூடிய ரோட்டில், ஹைவேஸில் ஃபுல்லாக அல்லது கொஞ்சம் இடத்துலையாவது ஒரு 10% இடத்துல 10% பேனர்லையாவது லக்ஷ்மி நாராயணன் ஸ்டில் இருந்துச்சுன்னா திரும்பி பார்ப்பாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் முதல்ல நீங்கள் எதுவுமே போடாமல் வெறும் லக்ஷ்மி நாராயணன் படத்தை மட்டும் வச்சுருந்தா கூட அது என்ன அது என்ன அது என்னன்றது தான் டாக் ஆஃப் தி டவுனாகவே இருக்கும். அது ஏனோ யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ அதை தான் பண்ண சொல்கிறார் இல்லையா? அப்போதைக்கு இதெல்லாம் இருந்திருக்காது. அதை தான் சொல்கிறார், ஊர்வலத்தில் லக்ஷ்மி நாராயணன் படத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபனை பண்ணுறோன்னு சொல்லுங்கன்றார் ஊர்வலத்தில். ஸோ பாபா ஃப்ளெக்ஸ் அடித்து ஒட்டுங்கன்னு சொன்னால் தான் ஒட்டுவாங்க போல இருக்குது.
என்ன பண்ணுறது? பிராமணர்களாகிய நாம் தேவதையாகிட்டு இருக்கிறோம். தேவதையிலிருந்து பிறகு சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன் இப்படி ஆகும். இது ஒரு குட்டிக்காரன விளையாட்டு. இதை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாம் பிராமணர்களுக்கு உச்சிக்குடுமி இருக்கும். இப்போ அவ்வளோவா வைக்கிறதில்ல. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பிராமின்ஸ் உச்சிக்குடுமி வச்சுருப்பாங்க, குறிப்பாக பெரியவங்க. நீங்கள் இப்போ 84 பிறவி சக்கரத்தை முடிச்சிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஞானம் கிடைக்கிது. மற்ற எல்லாமே பக்தி. நமக்கு மட்டும்தான் ஞானம் கிடைக்குது, மற்றது எல்லாம் பக்தி. ஒரே ஒரு தந்தை தான் ஞானத்தை கொடுக்கிறார். அவர் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல். அதுவும் எப்போ கொடுக்கிறார்? இந்த ஒரே ஒரு சங்கமயுகம், மிக உயர்ந்த சங்கமயுகம் இது. கல்பத்தின் இறுதியில் வர சங்கமயுகம். இப்போ தான் அப்பா கிட்டேருந்து ஞானத்தை அடையிறோம். எதுக்கான ஞானம்? சத்கதி அடையிறதுக்கான ஞானத்தை. ஸோ பாபா நமக்கு இப்போ சங்கமயுகத்தில் ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா? இதோடைய நினைவு தான் பக்தியில் நடக்கிற அத்தனை பண்டிகைகளும் பூஜை வழிமுறைகளும். இன்னும் கேட்டிங்கன்னா எல்லா மதத்து பண்டிகைக்குமே இப்போ நடக்கிற விஷயத்துடைய மகிமை தான், நினைவார்த்தம் தான். முருகன் போய் பத்மாசுரனை சாகடிச்சது எல்லாமே இப்போ நடக்கிறது தான். நாம் சாகடிக்கிறது தான், மாயை சாகடிக்கிறது. பாபா நமக்கு வழியை காட்டி இருக்கிறார். இந்த முயற்சி பண்ணி எப்படி நாம் ஆஸ்தியை அடையிறது அப்படிங்கிற வழியை காட்டுறார். இப்படி பண்ணு, இப்படியெல்லாம் பண்ணுன்னு தினம் தினம் வழி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்திங்கன்னா பைபிளில் மோசஸ் மூலமாக எகிப்திலிருந்து அடிமைகளை அழிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வருஷக்கணக்காக சுற்றுவாங்க ஆக்சுவலாக காட்டில். ஸோ அந்த வழியிலெல்லாம் கடவுள் இதை பண்ணு அதை பண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன? அது ஒரு யாத்திரை. அது உண்மையில் நினைவு யாத்திரை. அது நினைவில் போகும்போது இப்படி இரு அப்படி இருன்னு கடவுள் சொல்கிறது அங்கே ஸ்தூலமாக காட்டினதுனால அது வன்முறையாக காட்டப்பட்டு இருக்குது. இந்த படிப்பு ரொம்ப ஈஸி. சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாகக்கூடிய படிப்பு, நரனிலிருந்து நாராயணனாகக்கூடிய படிப்பு. ஸோ இதை சத்யநாராயணன் கதைன்னு சொல்கிறது கூட தப்பு. ஏன்னா கதையில் லட்சியம் இருக்காது இல்லையா? சினிமா பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறதுல லட்சியமாக இருக்குது. ஆனால் படிப்பில் தான் லட்சியம் இருக்கும். அதுவும் யார் கற்றுக் கொடுக்குறா? ஞான கடலே கற்றுக் கொடுக்குறார். உங்களுடைய புத்தின்ற பையை ஞான ரத்தினங்கள்னால நிரப்புறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எல்லையற்ற தந்தை கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்க முடியும்? என்ன கேட்க முடியும் உங்களால் கடவுள்கிட்ட? கடவுள்கிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு புத்தி இருக்கா முதல்ல? ஸோ எதுவுமே கேட்க முடியாது. என்னத்தை நீங்கள் கேட்பீங்க கடவுள்கிட்ட? எதுவுமே தெரியாது அவரை பற்றி. இல்லை கடவுள் நீ எப்படி இருப்பேன்னு அவனாவது கேட்டிருக்கானா? எங்கே இருக்கிறேன்னு கேட்டிருக்கிறானா? உன்னுடைய தொழில் என்னன்னு கேட்டிருக்கானா? அந்த புத்தியே இல்லைன்றார். இப்போ தான் பாபா ஞான ரத்தினங்களை நிரப்புறார் புத்தியில். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாருடைய புத்தியும் கல் புத்தியாக தான் இருக்குது. ராவணன்னா யாருன்னே தெரியாது. தமிழன் இருப்பாங்க ராவணன். இப்போ தான் உங்களுக்கு புத்தி கிடச்சிருக்குது கேள்வி கேட்குறதுக்கு. அவங்கள கேளுங்க, ராவணன் யாருப்பான்னு கேளுங்க. அவன் எப்போ பிறந்தான்னு கேளுங்க. எதனால் அவனை எரிக்கிறாங்க, எப்போத்துலேருந்து எரிக்கிறாங்கன்னு கேளுங்க. அவங்களுக்கு எதுக்கும் பதில் தெரியாது. அது காலகாலமாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்க வேண்டிய காலமும் வரும். அப்போ ஒருத்தர் கூட உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதவர்களாக இருப்பாங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள்
நிரந்தரமாக நினைவு யாத்திரையில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் அந்தளவுக்கு யோக பலத்தோடு சொல்லணும். அதுதான் மெயினாக இன்றைக்கி ஞானத்தில் சொல்கிறது. பாபா சொல்கிறார், உங்களை நீங்களே கேளுங்க, நான் எந்த அளவுக்கு சதோப்பிரதானமாகி இருக்கிறேன். உங்கள் மனசை கேளுங்க, நான் சதப்பிரதானம் ஆயிட்டேனான்னு கேளுங்க. இன்னும் கர்மாதித்த நிலையை அடையல, ஆனால் நடக்கும், அடைவீங்க. இந்த நேரத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டுறாங்க. நிறைய பேர் இருந்தால் கேட்பாங்க. இப்போ ஈஷா யோகா பின்னாடி எல்லோரும் போகிறாங்க. அங்கே எதுவும் ஞானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு பாருங்கள், எல்லாம் அங்கே தான் ஆடிட்டு இருப்பாங்க. கூட்டம் எங்கே சேருதோ அங்கே போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியாக இருக்கிறது நம்ம தான். அதுவும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து மதுபனில் காட்டிக்கலாம். 40,000 பேர் வந்தாங்க, 50,000 பேர் வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை பேர் இருக்கிறோம், எவ்வளோ கம்மியாக இருக்கிறோம் இல்லையா? அதனால தான் யாருமே நீங்கள் சொல்கிறது கேட்குறதில்ல. அதுலேயும் அப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. 69க்கு முன்னாடி வந்த முரளி, அப்போலாம் தமிழ்நாட்டுக்கு ஞானமே வந்திருக்காது. அங்கே டெல்லி சார்ந்த பகுதி அங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பரவி இருக்கும் அந்த டைம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப புத்தம் புதியதாக தனிப்பட்டதாக இருக்குது. எந்த வேதத்துலேயும் அவங்க கேள்விப்பட்டது இல்லை. அதனால் முதல்ல சொல்லுங்கள், பாபா சங்கமயுகத்தில் வருகிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க புரிந்த பிறகு தான் நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை புரிய வைக்கவே போகணும். கடவுள் வந்திருக்கிறார், கடவுள் வருவார்னு சொல்லப்பட்டிருக்குதுல்ல எல்லா மதத்திலும். யுகமாக வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு, அது யுகமாக கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. ஆனால் வருவார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு முதல் விஷயத்தை முதல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எந்த யுகத்தில் வராருன்னு சொல்லுங்கள். இதை புரிஞ்ச பிறகு தான் அவங்க மற்றதுக்கே போவாங்க. ஓ ஆமாம், அப்போ கடவுள் வருவார், அப்புறம் வந்து அவர் என்ன சொல்லுவார். அதை ரொம்ப பொறுமையோடும் அன்போடும் புரிய வைங்க. ஏன் பொறுமையோடு புரிய வைக்க சொல்கிறார்? இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா தெரியும், அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க. நாங்கள் போனப்போ ஒரு பையன், இளம் வயது பையன், ஒரு 18-20 அந்த வயசு தான் இருக்கும். அவங்க அப்பா பாவம் வயசானவர், ஒரு 60 வயசு இருக்கும். அவர் அப்படியே திமிரிக்கிட்டு போகிறான். ஊன்ட்டு அப்படியே ஒரு யானை நடக்கிற மாதிரி நடந்து திடீர்னு நான் வீட்டுக்கு போகிறேன்றோம். அவங்க அப்பாவை திட்டுறான், அடிக்கிறான். அப்போ எவ்வளோ பொறுமையாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஏன்னா என்னுடைய பையன், அது அந்த பையன்றது இதுக்கு முன்னாடி அவன் அவ்வளோ அன்பான பையன்றது அவருக்கு தெரியும். இப்போ வேறு ஏதோ வசப்பட்டு இருக்கிறாருன்றதுனால அவர் பொறுமையாக இருக்கார். அதே மாதிரி தான் நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் எல்லாருமே ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஆத்மான்னு பார்த்தா தான் அது தெரியும். அதனால தான் பாபா சொல்கிறார், 5000 வருஷம் கழிச்சு தேடி கண்டெடுக்கப்பட்ட சகோதரனை நான் பார்க்கிறேன், தேடி கண்டெடுக்கப்பட்ட சகோதரியை நான் பார்க்கிறேன். அந்த உணர்வோடு பேசுங்கன்றார் இல்லை? அப்போ எவ்வளோ அன்பு இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் பொறுமையாக பொறுத்துக்குங்க. ஏன்னா அது என்னுடைய சகோதரன். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நமக்கு 2 அப்பா இருக்கிறாங்க எல்லாருக்கும். ஒரு அப்பா லௌகீக அப்பா உங்களுக்கு தெரியும். இன்னொன்று நமக்கு கஷ்டம்னா போய் கடவுள் முன்னாடி நிற்கிறோமே, அவர் பரலௌகிக தந்தை இல்லை. இந்த உலகத்திலிருந்து கடந்து பரந்தாமத்தில் இருக்கிறதுனால, பரலோகத்தில் இருக்கிறதுனால அவருடைய பேர் பரலோக தந்தை. நீங்கள் அந்த பரலௌகீக தந்தை நம்மை சதோப்பிரதானமாக ஆக்குறார். அப்படி சதோப்பிரதானமாக ஆக்கின பிறகு அவர் கொடுக்குற எல்லையற்ற ஆஸ்தியை நம்மளால் அடைய முடியும். ஸோ அப்படி சதோப்பிரதானமாக ஆகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். என் ஒருவனை நினைவு செய்தால் நீ சதோப்பிரதானமாயிடுவ, என்னுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆவன்றார். அந்த ஆஸ்தியை தான் அங்கே ஒரு மாம்பழமாக காட்டிட்டாங்க. பிள்ளையார் முருகன் மாம்பழத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்கன்ட்டு. மாம்பழத்துக்கு அடிச்சுக்கிட்டது ஒரு பெரிய விஷயமா இருக்குமா?
ஸோ அப்போ இதை வந்து ரொம்ப இனிமையாக அன்பாக புரிய வைங்க. அந்த சொர்க்கத்தின் அதிபதியை ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அந்த சொர்க்கத்தில் எப்படி இருக்கும், சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கணும், மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அந்த மாதிரி அன்பாக சதோப்பிரதானமாக நீங்கள் மாறணும். அப்படி மாறிட்டீங்கன்னா பரலோகிக்க தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். அப்பாவை நினைக்க நினைக்க உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இது வந்து உங்களுக்கு கஷ்டமும் கிடையாது. பாபாவை நினச்சி நினச்சி சதோப்பிரதானம் ஆகுறீங்க, நினைக்க நினைக்க உங்களுக்கு சந்தோஷம் வேற ஏறும். குழந்தைங்களுக்குள்ள பாபா தெய்வீக குணங்களை நிரப்புறார், நிறைய தெய்வீக குணங்களை நிரப்புறார். அந்த குணங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்கிட்டையும். இப்போ கூட ஒரு சிலருடைய குணம் நமக்கு பிடிக்குதுன்னா சொர்க்கத்தில் எப்படி இருந்திருக்கும் நம்முடைய குணம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மை தகுதிப்படுத்துகிறார் ஞானத்தை கொடுத்து. இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு ஆரோக்கியம், அளவற்ற செல்வம், நல்ல குணம் அத்தனையும் கொடுக்கிறார், கல்வி கொடுக்கிறார். இதுவரைக்கும் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை அந்த சிறையிலிருந்து விடுவிக்கிறார். அதுதான் 16,108 பெண்களை ஸ்ரீகிருஷ்ணர் விடுவிச்சாருன்னு மகாபாரதத்தில் காட்டுறாங்க. ஸோ மினிஸ்டர்களுக்கெல்லாம் கூட இதை நீங்கள் ரொம்ப இனிமையாக புரிய வைக்கலாம், தெளிவாக புரிய வைக்கலாம். நீங்கள் புரிய வைக்கிறத பார்க்கும் பொழுது அவங்க அப்படியே உருகிடணும், அவ்வளோ அன்பாக புரிய வைங்க. பெரிய பெரிய பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம், ஏன்னா இந்த ஞானம் அவ்வளோ இனிமையானது. அவங்க அன்பாக உட்காந்து கேட்டாங்கன்னா அன்பு கண்ணீர் வரும் அவங்களுக்கு. ஸோ எப்போவுமே உங்களுடைய சகோதரர்களுக்கு வழியை காட்டணும் அப்படின்ற அந்த உணர்வோடு சொல்லுங்கள். என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு நான் வழியை காட்டுறேன் அப்படின்ற உணர்வில் சொல்லுங்கள். ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் நாங்கள் பாரதத்துக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுடைய செல்வம் எல்லாத்தையும் பாரதத்துக்கு சேவை செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறோன்னு சொல்லுங்கள். இல்லை யாராவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் இப்படி சொல்லுங்கன்றார். ஸோ பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்கிறோம். பாபா சொல்கிறாரு, டெல்லியை சேவையினால் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இது ஒரு இடத்த வந்து ராஜாக்கள் பிடிப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, சுற்றி வளைக்கிறது. ஸோ அந்த மாதிரி சேவையினால் சுற்றி வளைங்க டெல்லின்றார். முதல்ல டெல்லியை பிடிங்க இல்லையா, அதுதானே கேபிட்டல். ஸோ அங்கேருந்து அப்படியே சேவை விஸ்தாரமே இப்போ உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு. பிறகு வளர்ச்சி அடையும். ஆனாலும் இப்போ வரைக்கும் பாபா சொல்கிறார், டெல்லியை சுற்றி வளைச்சி சேவை பண்ணுங்கள், போர்டு வைங்க அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இன்னும் யாருக்கும் ஞான அம்பு தைக்கலைன்ற. ஏன்னா யோக பலம் வேணும் இலக்கை ஞான அம்புனால் துளைப்பதற்கு. யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்கள் ஆகுறீங்க. உங்களுக்கு இந்த ஞானமும் இருக்குது. ஆனாலும் யோகம் இருந்தால்தான் உங்களால் மற்றவர்களை வசீகரிக்க முடியும். இல்லாட்டினா இந்த ஞானம் வந்து அந்த யோக பலத்தோடு சொல்லும்போது தான் அது நல்லா இருக்கும். நீங்கள் இந்த ராகவேந்திரர் படம், ரஜினி நடித்த படம் பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க பேசுகிறதே வந்து வேறு ஒரு லெவலில் ஏதோ பயங்கர யோக பலத்தில் பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால தான் அது பிடிச்சி இழுக்கிறது. இயேசு பேசும்போதும் அப்படி தான் இருக்கும். ஸோ தூய்மையான ஆத்மாக்கள் கிட்ட அந்த வசீகர சக்தி இருக்குதுன்றார் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் யோகத்தில் இருந்து பேசும்போது தான் அந்த வசீகரம் இருக்குன்றார். குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல சொற்பொழிவாட்டுறீங்க, நல்ல ஞானத்தை கொடுக்குறீங்க, ஆனால் யோக பலம் இல்லை, அந்த ஈர்ப்பு இல்லை. ஸோ இங்கே முக்கியமான விஷயமே யோகம்தான். குழந்தைங்க யோக பலத்தின் மூலமாக உங்களை நீங்கள் தூய்மையாக்கிக்கணும் யோகத்தில் இருந்து. ஸோ யோக சக்தி தான் அதிகமாக தேவைப்படுது உங்களுக்கு. அதுதான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்ற.
ஸோ யோக பலம் இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆனந்த நடனம் ஆடுவீங்கன்றார். ஆனந்த நடனம் ஆடணும். ஸ்ரீகிருஷ்ணர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரியே காட்டுறாங்கல்ல, அது ஃபுல்லாக அந்த யோக பலத்தில் பாபா சொன்ன அந்த ஞானத்தை நினைவு செய்து அந்த போதையில் அவருடைய மனசு சந்தோஷம் அடையுது, பிரம்ம பாபாவுடைய மனசு. ஸோ இது சந்தோஷத்தின் நடனம். ஞானத்தினாலும் யோகத்தினாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் நடனம் ஆடிட்டு இருக்கணும் சந்தோஷமாகன்றார். ஸோ பாபாவுடைய நினைவில் இருந்து அசரீரி ஆகிடுவீங்க, உடலையே மறந்துடுவீங்க. ஞானத்தின் மூலமாக உடலை மறக்கணும், அசரீரி அதாவது ஆத்மா உணர்வில் நிலைக்கணும். ஸோ அப்போ உடலை மறக்கிறதுனா வள்ளலார் அப்படியே உடலையே மறைச்சிக்கிட்டார், அந்த மாதிரி விஷயமெல்லாம் கிடையாது. உடல் இருக்கும், ஆனால் உடல் இருக்குதுன்றதை நீங்கள் மறக்கணும், உங்களை ஒளியாகவே அனுபவம் பண்ணணும். டிரைவர் காரை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த உடம்பை நான் ஓட்டிகிட்டு போகிறேன், அப்படி இருக்கணும். ஆத்மாவகையை நான் ஓட்டிகிட்டு போகிறேன். உங்களுடைய புத்தியில் நான் இப்போ வீட்டுக்கு போகணும், அங்கேருந்து என்னுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்ற ஞானம் எப்போவுமே ஒலிச்சிட்டு இருக்கணும். அந்த ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்கணும் உங்கள் புத்தியிலன்றார். அதனால தான் சிவலிங்கத்து மேலே அந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கிறத காட்டுவாங்க. அது உண்மையில் பாபா ஞானக்கடல். ஓகே, அவருக்கும் எப்பயும் சொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதேமாதிரி நமக்குள்ளே அந்த ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்கணும். நான் வீட்டுக்கு போகணும், அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகணும், இதே தான் மைண்டில் ஓடணும். இதை தவிர இந்த உலகத்தின் எந்த விஷயமும் உங்களை பிடிச்சி இழுக்கக்கூடாது. பாபா விநாச காட்சியும் காட்டியிருக்கிறாரு, சொர்க்கத்தின் ஸ்தாபனை காட்சியும் காட்டியிருக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஏற்கனவே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. லவ் யூ பாப்தாதா. புரியுதா ஏன் சிவனடியார்கள் சாம்பலை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறாங்கன்ட்டு? நம்மை பொறுத்த வரைக்கும் உலகம் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு, அதுதான் அதோடைய அர்த்தம். இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உலகம் அழிஞ்சிடுச்சு, நான் என் தந்தை சிவன் மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ புது உலகத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைஞ்சிட்டு இருக்கிறேன், என்னுடைய அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு, இதுதான் அதோடைய அர்த்தம். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? லவ் யூ பாபா. ஒட்டுமொத்த உலகமும் எரிஞ்சிடுச்சு இல்லையா? அதாவது புத்தினால் நீங்கள் எரிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் புது உலகத்துக்கு போக தகுதி அடைகிறீங்கன்னு அர்த்தம். புது உலகத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைபவர் யார்? பழைய உலகத்தை எரித்தவர் மட்டுமே புது உலகத்திற்கு போக தகுதி பெற்றவர். அவருடைய மனசில் பழைய உலகத்தின் பற்றிய எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது, உடலை பற்றிய எந்த உணர்வும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் பரந்தாம வீட்டுக்கு போகிறதுக்கே தகுதியானவர். அதனால தான் உங்கள் உடல் மீது எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது, உடலின் உறவுகள் மீது எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது இல்லையா? உடலே இல்லை, வெறும் ஆத்மா. அந்த உடல் உணர்வு மற்றும் உலகின் உணர்வை கடந்த நிலையில் நீங்கள் இருக்கணும். உடல்னு ஒன்று இருக்கிறதே ஞாபகம் இருக்கக்கூடாது, உலகம்னு இந்த கலியுகம் ஒன்று இருக்குதுன்ற நினைவே இருக்கக்கூடாது. நீங்கள் போக போகிற பரந்தாம வீட்டையும் அங்கேருந்து போக போகிற ராஜ்யம் மட்டும்தான் உங்கள் மனதில் இருக்கணும். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய எதனாலையும் நீங்கள் ஈர்க்கப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய லட்சியம் பாருங்கள். இந்த உலகத்தில் எதனாலையும் நீங்கள் டெம்ப்ட் ஆகக்கூடாது, சலனமாகக்கூடாது. மிகப்பெரிய விநாசம், மகா விநாசம் நடக்க போகுது. விநாசம் ஆரம்பிக்கும் பொழுது உலகத்தில் எப்படி இருக்கும்? சத்தம் ஐயோ ஐயோன்னு அலறும். ஆனால் நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்ற சந்தோஷத்தின் உச்சத்தில் நீங்கள் இருப்பீங்கன்ற இல்லையா? துக்கம் சுகமாக மாறும் பைபிளில் போட்டிருக்கோம் இல்லையா? அது உண்மையில் நமக்கு தான் பொருந்தும். உண்மையிலே உலகத்துக்கு மிகப்பெரிய துக்கமாக மற்றவர்கள் நினைப்பார்கள், ஆனால் அது உண்மையில் நன்மைக்கு தான் நடக்குது. பட் ஆனால் அவங்க உடல் உணர்வில் இருக்கிறதுனால துடிப்பாங்க. ஆனால் நீங்கள் முழுக்க உடல் உணர்வை உடச்சிட்டு ஆத்ம உணர்வில் நிலைச்சிட்டு இருக்கிறதுனால ஆஹா சொர்க்கம் வந்துடுச்சு அப்படின்னு ஆனந்தமாக நீங்கள் இருப்பீங்க. நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்,
புது உடல் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஆனந்தத்தில் இருப்பீங்க. இந்த பழைய உலகத்தின் எதை நினைச்சாலும் நீங்கள் ஃபெயிலுன்றார். அந்த நேரத்தில் பழைய உலகத்தில் பற்றி எரியும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஐயோ, என்னோடய அம்மா எங்கே இருக்கிறாங்க, என்னோடய அப்பா எங்கே இருக்கிறாங்க, என்னுடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறாங்க, என்னுடைய குழந்தைங்க எங்கே இருக்கிறாங்க? ஃபெயிலுன்றார். என்னோடய சொத்து என்னாச்சு, எதை நினச்சாலும் ஃபெயில். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகி உங்கள்கிட்ட தான் எதுவுமே கிடையாது, எதை நினைப்பீங்க? எல்லாமே பாபா இதுன்னு கொடுத்துட்டீங்கல்ல, யாகத்தில் ஸ்வாகா பண்ணிட்டீங்கல்ல, எல்லாமே உங்கள் குடும்பம், பொருள், செல்வம் எல்லாத்தையும். அப்போ உண்மையிலே நீங்கள் பாபா கிட்ட அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. கோயிலுக்கு ஒரு மாடு நேர்ந்து விட்டுட்டாங்கன்னா அது ஏன் மாடுன்ற உணர்வே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் நேர்ந்து விடுறது. அதுமாதிரி நம்முடைய அத்தனையும் பாபா கிட்ட அர்ப்பணிச்சிட பிறகு நமக்கு எதுவுமே இல்லை, அப்புறம் எதை நினைப்பீங்கன்றார். அதனால தான் பாபா சொல்கிறார், 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்காதீங்க, அப்போ அதையே தான் நினச்சிட்டு இருப்பீங்க. நாள் முழுவதும் பிஸ்னஸ்னு போயிட்டு இருக்காதீங்க, கடைசியில் எல்லாத்தையும் இழந்துடுவீங்கன்றார். இல்லை, எல்லையற்ற வருமானத்தை இழந்துடுவீங்க. உங்களுக்கு பாபாவை நினைக்கிறதுக்கு மைண்டே போகாது. அப்புறம் அதான் பாபா சொல்கிறார், எதுவுமே இல்லைன்னா எதை நினைப்பீங்க? ஒட்டுமொத்த எல்லையற்ற பழைய உலகத்திலிருந்து பற்றை அறுக்கிறதுக்கு கண்டிப்பாக கடின முயற்சி தேவை, நேரம் எடுக்கும். அந்த அளவுக்கு யோக பலத்திலையும் சேவையிலையும் உங்கள் புத்தியை பிஸியாக வச்சு பற்றை அறுக்கணும். ஏன்னா மாயாக்கிட்டேருந்து வெளியில் வர்றதுக்கு ரெட்டை பூட்டு வேணும். வெறும் யோகா மட்டுமோ அல்லது வெறும் சேவை மட்டுமோ பத்தாது, டபுள் லாக். ஒன்று சேவை, இன்னொன்று நினைவு, ரெண்டும் சமமாக இருக்கணும்னு வேறு. ஸோ அதுலேயே உங்களுடைய புத்தி போக போக அதை தவிர வேறு எதையுமே உங்கள் புத்தி நினைக்காது. அப்போ எல்லையற்ற உலகத்தில் எதன் மீதும் உங்களுக்கு பற்று இருக்காது. அதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களுடைய தேக உணர்வை முற்றிலுமாக நீங்கள் உடைத்தெறியும் பொழுது தான் சகோதரன்ற உணர்வு உறுதியாக இருக்கும்ன்ற. ஏன்னா ஒளியாக இருக்கிற ஒளியை பார்க்குறேன் இல்லையா? ஆத்ம ஒளி இன்னொரு ஆத்ம ஒளியை பார்த்து பேசுகிறேன், ஆத்ம சகோதரனை பார்த்து பேசுகிறேன். இந்த நிலை எப்போ வரும்? உடல்ன்ற உணர்வு முற்றிலும் மறந்தால்தான் வரும்ன்ற. அப்போ தன்னுடைய தேக உணர்வை முற்றிலும் எரிக்கணும். எரித்தால் மீதி என்ன இருக்கும்? ஆத்மா தான் இருக்கும். ஸோ அப்போ ஆத்ம உணர்வில் இருந்தால் தான் நீங்கள் சகோதரன் பார்க்க முடியும். தேக உணர்வில் இருப்பதினால் உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் மட்டுமே. ஆத்ம உணர்வில் இருப்பதினால் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, லாபம் மட்டுமே. அதனால் நான் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன், சகோதர ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பழக்கத்தை உறுதியாக்குங்கள். பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கணும் அப்படின்னா இந்த முயற்சி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த அளவு முயற்சி பண்ணால் தான் பாபாவுடைய உதவி கிடைக்கும் நாராயணன் பதவி அடையிறதுக்கு. நீங்கள் இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க அப்படின்னா உங்களை சகோதரர்களாக நினைத்து புரிய வைங்க. நான் என்னுடைய சகோதரனுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைகள். எல்லா சகோதரர்களுக்கும் அப்பாவுடைய ஆஸ்தி அடையிறதுக்கு உரிமை இருக்குது தானே. ஸோ என் சகோதரனுக்கு அந்த உரிமையை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு அன்போடு நாம் புரிய வைக்கணும். சகோதரின்ற உணர்வு கூட வரக்கூடாது. ஏன்னா சகோதரின்றது தேக உணர்வு இல்லையா? தேகத்தை வச்சு தான் ஆண் பெண்ணுன்றது, அதுவும் இருக்கக்கூடாது. சகோதரன்ற ஆத்மா பாய் ஆத்மா சகோதரன் தான். அதுக்கு அப்படிப்பட்ட உணர்வில் இருக்கிறது தான் ஆத்ம உணர்வு. ஸோ நீங்கள் ஒரு பெண்ணுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தா கூட சகோதர ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ற உணர்வில் பேசுகிறதுக்கு பேர் தான் ஆத்ம உணர்வு. சகோதரி கிட்ட பேசுகிறன்ற உணர்வு கூட இருக்கக்கூடாதுன்றார். ஆத்மாவுக்கு உடல் கிடைச்சிருக்குது. சில உடலுக்கு ஆண் பேர், சில உடலுக்கு பெண் பேர். ஆண் உடல் பெண் உடல் கிடைக்கிது.
ஆனால் அந்த உடலை எடுத்தது ஆத்மா தானே. அது ஆண் உடலை எடுத்த அதே ஆத்மா அடுத்த ஜென்மத்தில் பெண் உடலை எடுக்கும். ஸோ அதனால் ஆத்மாவில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். மாறக்கூடிய உடலையோ அழியக்கூடிய உடலிலோ உங்கள் கவனம் செல்லக்கூடாது. ஸோ அப்போ அந்த உடலை கடந்து இருப்பது எது? ஆண் உடலையும் பெண் உடலையும் கடந்து இருப்பது அந்த ஒளி ஆத்மா தான். அதனால் பாபா சொல்கிற வழி தான் மிகச்சரியான வழி அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனை பண்ணணும். இதையெல்லாம் பயிற்சி செய்வதற்குத்தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ட்ரெயினில் உங்களுடைய பேட்சை வச்சு நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளே உட்காந்து உங்கள் கோச்சில் ட்ரெயினில் முகத்தை பார்த்து பார்த்து உட்காருவாங்க இல்லையா? ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 6 இந்த சைடு 8 பேராவது குறைஞ்சது இருப்பாங்க. ஸோ அதுவே ஒரு குழுவாயிடுச்சு இல்லை? அவங்கக்கிட்ட கேளுங்க, நமக்கு உண்மையிலே நம்ம எல்லோருக்கும் எத்தனை அப்பாக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்புறம் பதில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் 2 அப்பா இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுடைய கவனம் ஈர்க்கப்படுதில்லை. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம 5000 வருஷம் முன்னாடி இதே ட்ரெயினில் வந்தோம் தெரியுமான்னும் பொழுது கூட அவங்களுடைய கவனம் ஈர்க்கப்படும் இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதை ஸ்டாலில் இதை சொல்லும்போது தான் எல்லாரும் ஆர்வமாக கேட்பாங்க. கிறிஸ்தவர்கள் கூட ஒரு சகோதரி இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுங்கள், இப்போ சொன்னீங்களே 5000 வருஷம் கழிச்சு வந்திருக்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வேறு எதுலேயும் இல்லாத விஷயத்தை இங்கே சொல்லும்போது தான் அவங்களுடைய கவனம் ஈர்க்கப்படும். அவங்களுக்கு பிடிக்காட்டினா கூட ஈர்க்கப்படணும் முதல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களுக்கு 2 அப்பா, ஒன்று லௌகீக தந்தை, இன்னொன்று பரலௌகிக தந்தை. ஆனால் எங்களுக்கு 3 அப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த பரலௌகிக தந்தை இந்த பிரம்மாண்ட அலௌகிக தந்தை மூலமாக எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. அதன் மூலமாகத்தான் நாங்கள் ஆஸ்தியை அடையிறோம். ஸோ அந்த அலௌகிக தந்தை பிரம்மாவை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் கிளாஸான எய்ம் இருக்குது. சிலர் உங்ககிட்ட கேட்கலாம், இதனால் என்னங்க நன்மை அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பணிவாக அன்பாக சொல்லுங்கள், ஞானக்கண் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது எங்களுடைய கடமை. ஸோ ஞான குருடர்களுக்கு கைத்தடியாக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுங்கள். இது எங்களுடைய பொறுப்பாக கடவுள் கொடுத்துருக்கிறாரு. எப்படி கன்னிகாஸ்திரிகள் சேவை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் சேவை செய்யலான்ற. ஸோ இது 1969க்கு முன்னாடி ஒருவேளை அப்போ தான் கிறிஸ்தவ தர்மம்லாம் ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி கன்னிகாஸ்திரிகள் ட்ரெயின்லலாம் போய் சேவை பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் பாபா சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது கூட ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வரும்போது சென்னையில் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் சேவை செய்யலாம். ட்ரெயின்லேயே பேச்சு கொடுத்தே செய்ய சொல்கிறார், வெறும் நோட்டீஸ் கொடுக்கறது கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க, ஆனால் நமக்கு சொல்கிறதுக்கு விஷயம் இருக்குது. நிறைய எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பிரஜைகளை நீங்கள் உருவாக்கணும். உயர்ந்த பதவி அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். எல்லோருக்கும் ஏறும் கலையில் செல்வதற்கான வழியை கொடுக்கணும். ஏன்னா எல்லா தர்மஸ்தாபகர்களும் இறங்கிறதுக்கான வழியைத்தான் சொன்னாங்க. மற்றவர்களுக்கு ஏறும் கலையில் செல்வதற்கான வழியை காட்டுவதன் மூலமாகத்தான் நீங்கள் அதுக்கும் மேலே உயர்ந்த பதவி அடையிறீங்க. எல்லோருக்கும் மேலே ஒரு தந்தையை நினைவு செய்தபடி இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவம் அழிந்தபடி இருக்கும். உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் அனுபவமாகும். இதுதான் செய்தி இல்லை? அப்பாவை நினைக்க நினைக்க பாவம் அழியும், பாவம் அழிய சந்தோஷம் அனுபவமாகும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்த ஸ்வரூபம்தான். பாவத்தை அழிக்கணும், அதுதான் அந்த சந்தோஷத்தை அனுபவம் பண்ணாமல் தடுத்துட்டு இருக்குது. மற்றபடி பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனாலும் நிறைய குழந்தைகள் அலட்சியமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாபா வழிகாட்டுறாரு, இப்படி சேவை செய்யுங்க, அப்படி சேவை செய்யுங்க, இதோ சிவராத்திரிக்கு வருது சேவை செய்யுங்க. குழந்தைங்க அலட்சியமாக இருக்கிறாங்க, பண்ண மாட்டுறாங்க. நல்லது.
ஸோ இனிமையான பாபாவுக்கு, அன்பான பாபாவுக்கு காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. பாபா சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் நீங்கள் மதிப்போடு தேர்ச்சி பெறணும்னா உடலையும் உலகையும் கடந்த நிலை, ஆத்ம உணர்வில் நிலை பெற்றிருக்கணும். அதுதான் எல்லையற்ற நிலை. இந்த பழைய உலகத்தின் எந்த விஷயத்தினாலையும் உங்களுக்கு ஈர்ப்பு, டெம்ப்டேஷன் எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய புத்தியில் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் இது மட்டும்தான் உங்களுடைய மைண்டில் இருக்கணும். இப்போ எவ்வளோ கவனம் இருக்கணும் யோசித்து பாருங்கள். எல்லோருக்கும் 2 தந்தைகள் பற்றிய அறிமுகத்தை ரொம்ப பொறுமையாக, அன்பாக கொடுங்க. இல்லை, நீங்கள் பேசுகிற விதம் அவங்கள அப்படியே ஹிப்னாட்டைஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்படி பேசுங்க. உங்களுடைய புத்தின்ற பையை ஞான ரத்தினங்கள்னால் நிரப்பிக்கிட்டு அதை தானம் கொடுங்க. கண்டிப்பாக முட்களை மலராக்கக்கூடிய சேவை செய்யுங்க. வரதானம்: ஒரு பாபாவிடமும் அவருடைய சேவையிலும் நிரந்தரமாக மூழ்கி இருக்கக்கூடிய தடைகளற்ற சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: எங்கே சேவை செய்கிறதுல ஊக்க உற்சாகம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் விலகி இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சேவை செய்கிறதுல அந்த ஊக்க உற்சாகம் இருக்கிறதுனால தடைகளோடு போய் சண்டை போடணுன்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. எப்படியோ சேவை செய்யணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்போ தானாகவே மற்ற விஷயத்துலேருந்து நீங்கள் விலகிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய ஆர்வம் எதில் இருக்குது? சேவையில் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு யாகம் வளர்ப்பாங்க. அப்போ தங்கத்தாமரை, ஏதோ ஒரு தாமரை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை கடைசி ஆகுதியாக போட்டால் தான் யாகம் முடியும். அந்த டைம்குள்ளே எடுத்தாந்து போடணும். முருகனை அனுப்புவாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் வருவான். அவன் கூட முருகன் சண்டை போட்டுருப்பார். என்னை கேட்காம நீ இதை எடுக்கக்கூடாதுன்னு, நீ யாரா இதை சொல்கிறதுக்குன்னு சண்டை போட்டுன்னு இருப்பார். உடனே பிள்ளையார் அனுப்புவாங்க. பிள்ளையார் போவார். முருகன் அவருடைய சொந்த தம்பி சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க இல்லையா, சரி எப்படின்னு தம்பி தான் ஜெயிச்சிடுவார், யாகத்துக்கு வர டைம் ஆகுதுன்ட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த தாமரையை பறிச்சுட்டு போயிடுவார். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? சேவை நடக்கணுன்றதுல தான் கவனம் இருக்கணும். ஸோ அந்த நேரம் எப்பட்றா என் தம்பியை தொட்டா அப்படி இப்படின்னு போனால் முடிஞ்சு போச்சு. இப்படி தானே பிரச்சனை வர்றது. சமஸ்காரம், அதாவது நிறைய இடங்களில் என்ன ஆகுன்னா, 2 பேருக்கு இடையில் பிரச்சனை வரும். அதில் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு போய் இவங்களும் சேர்ந்து சென்டருக்கே போக முடியாத ஒரு நிலை வரும், அல்லது சென்டரில் தடையை உருவாக்குவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ சேவைக்கான ஆர்வம் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் விலகி இருப்பீங்க. ஒரு தந்தை, அவர் சேவை, இதில் மட்டுமே மூழ்கி இருக்கிறவங்களால ஈஸியாக நிரந்தர சேவாதாரியாகவும் இருக்க முடியும். ஏன்னா வீண் விஷயமே அவங்க மைண்டில் விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் எவ்வளோ சேவை செய்யலாம், இதுதான் அவங்களுடைய கவனமாக இருக்கும். மாயை வென்றவராகவும் அனைத்து தடைகளையும் அழிப்பவராகவும் அவங்க இருப்பாங்க. எப்படி? அவங்க உலகம் ஃபுல்லாக பாபா சேவை, பாபா சேவை, பாபா சேவை. ஸோ இதுதானே அந்த கதை வரும் இல்லையா, பிள்ளையாரை சனி பிடிக்க வரணும் பொழுது, நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறேன், நாளைக்கு வா. நாளைக்கு வரும்போது மறுபடியும் பிஸியாக இருக்கிறேன், நாளைக்கு வா, நாளைக்கு வா, நாளைக்கு வா. ஸோ அப்போ தன்னை சேவையிலும் பாபா நினைவிலும் பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மாயை வராது. டைம் கொடுத்தா தானே மாயை வர்றது. ஸோ அதனால தான் மாயை வர்றதுக்கு முக்கியமான காரணமே சேவை இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் மாயை வந்ததுக்கப்புறம் யோகமும் வராது, முடிஞ்சு போச்சு. ஸோ அதான் ரெட்டை போட்டுன்னு பாபா சொல்கிறார் இல்லையா, பாபாவிலும் சேவையிலும் பிஸியாக இருந்தீங்கன்னா தானாகவே நிரந்தர சேவாதாரியாகவும், மாயை வென்ற சேவாதாரியாகவும், தடைகளை வென்ற சேவாதாரியாகவும் இருப்பீங்க. சேவை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ரூபத்தை மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை, ஆரம்பத்தில் ஒரு மாதிரி சேவை பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு மாதிரி. இப்போ இன்டர்நெட்டில் சேவை, இன்னும் போக போக எப்படி சேவை நடக்குமோ, இது இல்லாமல் மனசா சேவை இருக்குது. அடுத்தது ஃபரிஸ்தாவாகி, நிஜமாகவே ஃபரிஸ்தாவாகி சேவை செய்வோம், இதெல்லாம் இருக்குது. ஸோ நாளுக்கு நாள் ரூபத்தை மாற்றும், அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் போக போக ரொம்ப பேச வேண்டியது இருக்காது. அப்போ மனிதர்கள், ஏன்னா இப்போ யோக பலம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ மனிதர்கள் இதனால் ஈர்க்கப்பட்டு இது ரொம்ப உயர்ந்த காரியமாக இருக்குது,
நாங்களும் இதில் ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்களாவே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது நேரம் நெருக்கத்தில் வந்துட்டதோடைய அடையாளம்னு புரிஞ்சுக்கோங்க, நேரம் நெருங்கிடுச்சுன்ட்டு. ஸோ அதனால் அளவற்ற ஊக்க உற்சாகத்தோடு குஷியாக சேவை செஞ்சிங்கன்னா முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஊக்க உற்சாகன்றது சிறகுகள்ன்றார் பிராமண வாழ்க்கையில். அப்போ கண்டினியூஸாக முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: நிரம்பிய தன்மையில் சதா நிலைத்திருந்தீர்கள் என்றால் இயற்கையின் எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு குழப்பமாக அனுபவமாகாது. அதுக்கு பதிலாக காற்றில் பறந்து போகிற மேகமாக, கரைந்து போகிற மேகமாக தான் அனுபவமாகும். இல்லை பிரச்சனை, அது பாட்டுக்கு பாசிங் க்ளவுட், அது பாட்டுக்கு போயிடும். உங்களை கொஞ்சம் கூட குழப்பப்படுத்தாது. ஏன்னா அனைத்து சக்திகள், குணங்கள் அனைத்தின் சொரூபமாக இருப்பீங்க, நிரம்பி இருப்பீங்க. ஸோ அப்படி எப்போவுமே நிரம்பி இருங்க, அதுதான் நம்முடைய லட்சியம். அப்படி நிரம்பி இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு சீக்கிரமாக போக முடியும். இந்த நினைவு யாத்திரையில் ஆரம்பத்திலே வர முடியும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.